இந்த கட்சிக்கு ஒரு திராவிட இயக்க தலைவர்கள் மூத்த தலைவர் எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத்து போனது கரெக்டு, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவர் இந்த கொள்கை உறுதிமொழி ஏற்றுறதெல்லாம் ரைட்டு. இப்போ தான் வந்து கொள்கை எதிரி யாருன்னு எங்கள் அண்ணன் அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கொள்கை எதிரி பிஜேபின்ட்டார். பிஜேபியோட என்ன கொள்கைங்கிறதையே இப்போ விஜய்க்கு எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. விரைவில் அந்த அட்டப்படத்தில் இருக்க தலைவர்களோட ஆக்டிவிட்டிஸ் தகுந்த மாதிரி விஜய் எங்கள் அண்ணன் கொண்டு வந்துடுவார். விஜய் அவரே ஏற்கிறாருன்றீங்களா? ஏங்க இவரை விட யாருக்குங்க அந்த கட்சியில் தகுதி இருக்கு? அரசியல் தெரியுமாங்க? இல்ல இல்ல. ஆனா அப்படிப்பட்ட எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத்து கழுத்திலேயே விசில மாட்டி விட்டானுவோ. அவர் எடுத்து விசில் ஊதணுங்கிறானுவோ. என்ன நஞ்சம் குஞ்சம் பிரச்சனை அது எங்க அண்ணன் பார்த்துக்குவார். ஒரே ஒரு நான் கோரிக்கை வச்சிடறேங்க, அப்புறம் பேசுவோம். அவங்க தமிழ் ஈழத்தை தமிழ்நாட்டிலே தேடுற கம்பெனியா இருக்கு. அதுக்கு அர்த்தம் தான் எனக்கும் தெரியல. தமிழ் ஈழத்தை முடிக்கிறேன்னு ஒரே ஒரு விஷயம், அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். அப்படியே நான் அந்த பார்வையை திரும்பி உங்க பக்கம் வைக்கிறேன். ஒரு கேள்வியை முன் வைக்கிறேன். முள்வெளிக்குள் சிக்கி தவிக்க 3 லட்சம் தமிழர்களின் மூச்சு காற்றே அண்ணன் சீமான் அப்படின்னு பேசின நீங்க, அங்க இருக்கிற தமிழ் ஈழத்திலிருந்து தப்பிச்சு பொழைச்சி இங்க வந்தா பாருங்க இத்தனை லட்சம் தமிழர்கள் தொப்புள் கூடிய உறவுன்னு, அவனுக்கு ஒரு குடியுரிமை வாங்குறதுக்கு எத்தனை பேர் உண்ணாவிரதம் இருந்தீங்க? எத்தனை நாள் போராடினீங்க? அதுக்கு மூலம் மனசாட்சி வேண்டாம். திருச்சியில நாங்கள் தமிழன் இல்லை, நாங்கள் ஆந்திரா தெலுங்கு கன்னடா கரெக்டு, நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இங்கே எல்லாருக்கும் எல்லாமான அரசியல், அனைவருக்கும் அனைத்துமான அரசியல், மத சார்பற்ற அரசியல். அதாவது நீங்கள் எங்களை எது வேணாலும் சேர்த்து, நாங்களே தெலுங்கா ஆந்திராவா, இந்த அம்மா கன்னடம் இல்லையா, ஜெயலலிதா என்ன ஒரு இந்த அம்மா கேட்டுதான் சொல்லணும். 2 பேருக்கும் சேர்த்துதாங்க அந்த அம்மா தேசிய தலைவர் சார். அவங்க தேசிய தலைவர், தேசிய தலைவர் அந்த மொழி எல்லாம் கிடையாது. தேசிய தலைவருக்கு என்ன சொல்வீங்க? இப்ப அதெல்லாம் விட்டுருவோம். இந்த சப்ஜெக்ட் உங்ககிட்ட சொல்லிட்டேன். முடியாத கோரிக்கை சொல்வீங்க. ஆந்திராவுல ஏங்க வந்து மணவாடு நம்பிக்கைக்கு ஒரு டெல்லியில இருக்கு சார். அங்க சுவிட்ச் போட்டாதான் வேற ஒண்ணும் இல்ல. அது ஹெட் ஆபீஸ், இது பிரான்ச் ஆபீஸ். என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாடு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதை யாரும் மாற்றுக்கிறது இல்லை. அதனாலதான் சொல்றோம், முதலமைச்சர் யார் முடிவெடுக்கணும்னா அது டெல்லி முடிவெடுக்கணும்.